பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகள் மூலமாக இந்த கடைசி நாட்களில் அநேகரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அநேகர் உணர்த்தப்படுகிறார்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இங்கு ஒரு அழகான ஜெபம், நாமும் ஏறெடுக்க வேண்டிய ஜெபம், தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அந்த ஜெபத்தை தியானிக்க போகிறோம். 139 சங்கீதம் கடைசி வசனம் 24 வசனம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். ஒரு வேதனையான ஒரு அறிக்கை செய்கிற ஒரு ஜெபம். வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். ஆண்டவரே, உம்மை துக்கப்படுத்துகிற காரியங்கள் என்னிடத்தில் இருக்குமா என்று பார்த்து என்னை ஒரு விசை கழுவி சுத்திகரித்து நீர் விரும்புகிற நித்திய பாதையில் நித்திய வழியில் நடத்தும் என்று கேட்கிறார். அப்போஸ்தலன் பவுல் எழுதும்போது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நான் என்னை மீட்கும்படியா எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்தக்கூடாது. ஒருவேளை ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற ஏதோ ஒரு காரியங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் ஆண்டவரால் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டவர் விரும்பாத அந்த காரியத்தை நம் வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்தும் பொழுது தான் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்துக்கு தடையா ஏதோ ஒரு காரியம் குறுக்க நிற்கும். அதை நம்ம அறிக்கை செய்து அதுக்காக மனம் கசந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதை விட்டு விலகும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு காரியம், ஒரு கோபம், எதுக்கெடுத்தாலும் பயங்கரமான கோபம் வருதா? பொய், காரணமே இல்லாமல் பொய் சொல்கிறேன், வாயை திறந்தா அப்படி ஈஸியாக பொய் வந்துடுது. ஆண்டவரை வேதனைப்படுத்த ஒரு காரியம், பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பு. கசப்பு, அவங்கக்கிட்ட பேச மாட்டேன், இவங்ககிட்ட பேச மாட்டேன். புறம் பேசுறது, விசுவாசிகளை பற்றி, ஊழியக்காரர்களை பற்றி பின்னாடி பேசுகிற காரியங்கள், தேவன் வெறுக்கிற காரியம், இப்படி ஏதோ ஒரு காரியம், மாய்மாலம், ஏதோ ஒரு காரியம் ஆண்டவரை வேதனைப்படுத்தக்கூடிய இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குன்னா தேவ பிள்ளையே இன்னைக்கு அதெல்லாம் ஒப்பு கொடுத்துரு. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நீங்கள நானும் ஆயத்தமாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை, எங்கள் வாழ்க்கையை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்நாளெல்லாம் உண்மை வேதனைப்படுத்துகிற காரியம் எங்கள் வாழ்க்கை இல்லாதபடி உண்மை சந்தோஷப்படுத்துகிற, உண்மை மகிழ செய்கிற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேளுங்க. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எது ஆண்டவரை வேதனைப்படுத்தணும். இன்னைக்கு அதை தூக்கி போட்டுருங்க. அது உங்களுக்கு வேண்டாம். அது உங்கள் வாழ்க்கைக்கு ஆரோக்கியமாக இருக்காது, ஆசீர்வாதமாக இருக்காது, நன்மையுமாக இருக்காது. அது எதுவாக இருந்தாலும் சரி. பவுல் சொல்றார், எனக்கு லாபமாக இருக்கிற எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்காய் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையும் தூசுமாய் எண்ணுகிறேன். ஒருவேளை எந்த காரியமாக இருந்தாலும், ஒரு பண ஆசையாக இருக்கலாம், பெருமையாக இருக்கலாம், முகஸ்துதியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, வேதனை உண்டாக்குற எந்த காரியமும் உங்கள் வாழ்க்கையில் வேண்டாம். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அதையெல்லாம் தூக்கி எறிந்துரு. கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு இடம் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பன், இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். வேதனை உண்டாக்குகிற வழி எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே எங்களை நடத்தும். இரத்தத்தினாலே கழுவும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.